वाल्मीकि रामायणं किष्किन्धाकाण्डम् अध्यायं 45 सीतान्वेषणाय वानरसेनाप्रस्थानम् सीतैयै தேட வானரசேனை புறப்படுவது पञ्चचत्वारिंशः सर्गः 45வது सर्गम् सीतान्वेषणाय वानरसेनाप्रस्थानम् सीतैयै தேட வானரசேனை புறப்படுவது सर्वांश्चाहूय सुग्रीवः प्लवगान् प्लवगर्षभः समस्तान् अब्रवीद्भूयो रामकार्यार्थसिद्धये एवमेतद् विचेतव्यं यन्मया परिकीर्तितम् प्लवगर्षभः वानरोत्तमनागिय सुग्रीवः सुग्रीவன் प्लवगान् वानरர்கள் सर्वान् எல்லோரையும் ஆகூய அழைத்து சமஸ்தாஞ்ச ஒன்று சேர்த்து எல்லோரையும் பார்த்து ராமகார்யார்த்த சித்தையே ஸ்ரீராமருடைய காரியம் சித்தி பெறும் பொருட்டு பூயகா மீளவும் அப்ரவீத் பின்வருமாறு மொழிந்தான் எது மயா என்னால் பரிகீர்த்திதம் சொல்லப்பட்டதோ ஏதத் இது ஏவம் அப்படியே விச்சேதவ்யம் தேடத்தக்கது வானரோத்தமனாகிய சுக்ரீவன் வானரர்கள் எல்லோரையும் அழைத்து ஒன்று சேர்த்து எல்லோரையும் பார்த்து ஸ்ரீராமருடைய காரியம் சித்தி பெறும் பொருட்டு மீளவும் பின்வருமாறு மொழிந்தான் எது என்னால் சொல்லப்பட்டதோ இது அப்படியே தேடத்தக்கது तदुग्रशासनं भर्तुर्विज्ञाय हरिपुङ्गवाः शलभा एव सञ्चाद्य मेदिनीं सम्प्रतस्थिरे हरिपुङ्गवाः வானரோத்தமர்கள் भर्तुः இறைவனது தத் அந்த உக்ரசாசனம் சிறந்த ஆக்ஞையை விஞ்ஞாய சிரமேற்கொண்டு மேதினி பூமியை ஷலபாயிவ விட்டில் பூச்சிகள் என சஞ்சாத்திய மறைத்து கொண்டு சம்பிரதஸ்திரே பிரயாணமானார்கள் வானரோத்தமர்கள் இறைவனது அந்த சிறந்த ஆக்ஞையை சிரமேற்கொண்டு பூமியை விட்டில் பூச்சிகள் என மறைத்து கொண்டு பிரயாணமானார்கள் रामप्रस्रवणे तस्मिन्न्यवसत्सः लक्ष्मणः प्रतीक्षमाणस्तं मासं यस्सीताधिगमे कृतः रामः श्रीरामர் சீதாதிகமே சீதையை கண்டுபிடிக்கும் விஷயத்தில் எது கிருதா எல்லையாய் வைக்கப்பட்டதோ தம் அந்த மாசம் ஒரு மாதத்தை பிரதீட்சமானக எதிர்பார்த்து கொண்டு தஸ்மின் அந்த பிரஸ்ரவண மலையில் சகா லக்ஷ்மணக லக்ஷ்மணரோடு கூட ன்யவசத் வசித்தார் ஸ்ரீராமர் சீதையை கண்டுபிடிக்கும் விஷயத்தில் எது எல்லையாய் வைக்கப்பட்டதோ அந்த ஒரு மாதத்தை எதிர்பார்த்து கொண்டு அந்த பிரஸ்ரவண மலையில் லக்ஷ்மணரோடு கூட வசித்தார் உத்தராம் தூ திஷம் ரம்யாம் கிரிராஜ சமாவ்ருதாம் பிரதஸ்தே சஹசா வீரோ ஹரிஷத பலிஸ்ததா तदा அப்பொழுது வீரசூரனாகிய சதபலி என்ற ஹரி வானரன் गिरिराज समावृतां इमयमलयाल
மறைக்கப்பட்டதும் ரம்யாம் தூ அழகியதுமான உத்தராம் வடக்கு திசம் திக்குக்கு சகசா உடனே பிரதஸ்தே புறப்பட்டு சென்றான். அப்பொழுது சூரனாகிய சதபலி என்ற வானரன் இமயமலையால் மறைக்கப்பட்டதும் அழகியதுமான வடக்கு திக்குக்கு உடனே புறப்பட்டு சென்றான். பூர்வாம் திசம் பிரதியயோ வினதோ நாம யூதபஹ. வினதஹ வினதன் நாம என்ற யூதபஹ சேனை தலைவன் பூர்வாம் கிழக்கு திசம் பிரதி திக்கை நோக்கி யயோ சென்றான். வினதன் என்ற சேனை தலைவன் கிழக்கு திக்கை நோக்கி சென்றான். அகஸ்த்ய சரிதாமாஷாம் தக்ஷிணாம் ஹரியூதபஹ தாராங்கதாதிசஹிதோ ஹனுமான் மாருதாத்மஜः. பஷ்சிமாம் தூ ப்ருஷம் கோராம் சுஷேண ப்ளவகேஸ்வரः. பிரதஸ்தே ஹரிஷார்தூலோ திசம் வருணபாலிதாம். ஹரியூதபஹ வானர சேனை தலைவரும் மாருதாத்மஜः வாயு குமாரருமாகிய ஹனுமான் அனுமார் தாராங்கதாதி சகிதः தாரன் அங்கதன் முதலியவர்களோடு சேர்ந்து கொண்டு அகஸ்திய சரிதாம் அகஸ்திய முனிவர் வசிக்கும் தக்ஷிணாம் தெற்கு ஆஷாம் திக்கிற்கு பிரதஸ்தே புறப்பட்டு சென்றார். ஹரிஷார்தூலஹ வானரோத்தமனும் ப்ளவகேஸ்வரஹ வானரர்களுக்கு எஜமானனுமான சுஷேணஹ சுசேஷணன் ப்ருஷம் மிகவும் கோராம் பயங்கரமானதும் வருணபாலிதாம் வருண பகவானால் பாதுகாக்கப்பட்டதுமான பஷ்சிமாம் மேற்கு திசம் திக்குக்கு தோ அப்படியே புறப்பட்டு சென்றான். வானர சேனை தலைவரும் வாயு குமாரருமாகிய ஹனுமார் தாரன் அங்கதன் முதலியவர்களோடு சேர்ந்து கொண்டு அகஸ்திய முனிவர் வசிக்கும் தெற்கு திக்கிற்கு புறப்பட்டு சென்றார். வானரோத்தமனும் வானரர்களுக்கு எஜமானனுமான சுசேஷனன் மிகவும் பயங்கரமானதும் வருண பகவானால் பாதுகாக்கப்பட்டதுமான மேற்கு திக்குக்கு அப்படியே புறப்பட்டு சென்றான். ததः சர்வா திசோ ராஜா சோதயித்வா யதா ததம் கபிசேனாபதின்முக்யான் முமோத சுகீதः சுகம். ராஜா மன்னன் சுக்ரீவன் முக்கியான் சிறந்த கபி சேனாபதியின் வானர சேனை தலைவர்களை சர்வாகா எல்லா திக்குகளுக்கும் யதார்த்தம் விக்கினம் எதுவும் இன்றி சோதயித்வா அனுப்பிவிட்டு ததா அதனால் சுக்கிதக மனத்திருப்தி கொண்டவனாய் சுக்கம் மனக்கவலை எதுவுமின்றி முமோத சந்தோஷமாயிருந்தான். மன்னன் சுக்ரீவன் சிறந்த வானர சேனை தலைவர்களை எல்லா திக்குகளுக்கும் விக்கினம் எதுவுமின்றி அனுப்பிவிட்டு அதனால் மனத்திருப்தி கொண்டவனாய் மனக்கவலை எதுவுமின்றி சந்தோஷமாயிருந்தான். ஏவம் சஞ்சோதிதா சர்வே ராஜ்ஞா வானர புங்கவாः ஸ்வாம் ஸ்வாம் தேசம் அபிப்ரீத்யே த்வரிதா சம்பிரதஸ்திரே. ராஜ்ஞா ராஜாவினால் ஏவம் இப்படி சஞ்சோதிதாக ஆக்ஞாபிக்கப்பட்ட வானர புங்கவாக வானரோத்தமர்கள் சர்வே எல்லோரும் ஸ்வாம் ஸ்வாம் அவரவர்களது
திசம் திக்கை அபிப்ரேத்தியே நோக்கி துவரிதாக விரைந்து சம்பிரதஸ்திரே சென்றார்கள். ராஜாவினால் இப்படி ஆக்ஞாபிக்கப்பட்ட வானரோத்தமர்கள் எல்லோரும் அவரவர்களது திக்கை நோக்கி விரைந்து சென்றார்கள். நதந்தश्चोन्नदन्तश्च गर्जन्तश्च प्लवङ्गमाः श्वेलन्तुद्धावमानाश्च ययुप्लवगसत्तमाः आनयेष्यामहे सीतामहनिष्यामश्च रावणम्. प्लवगसत्तमाः வானரோத்தமர்களாகிய பிளவங்கமாக வானரர்கள் சீதாம் சீதாதேவியை ஆணையிஷ்யாமகே கொண்டு வருவோம், ராவணம் ராவணனை அனிஷ்யாமஹாச்ச கொன்று விடுவோம் என்று நதந்தஹாச்ச சொல்லிக் கண்டும் உன்னதந்தஹாச்ச பூசலிட்டு கண்டும் கர்ஜந்தஹாச்ச அட்டகாசம் செய்து கொண்டும் ஸ்வேலந்தஹா குதித்து குதித்து தாவிக்கொண்டும் தாவமானாகாச்ச பாய்ந்து பாய்ந்து சென்று கொண்டும் யயுஹு சென்றார்கள். வானரோத்தமர்களாகிய வானரர்கள் சீதாதேவியை கொண்டு வருவோம், ராவணனை கொன்று விடுவோம் என்று சொல்லிக் கொண்டும் பூசலிட்டு கொண்டும் அட்டகாசம் செய்து கொண்டும் குதித்து குதித்து தாவிக்கொண்டும் பாய்ந்து பாய்ந்து சென்று கொண்டும் சென்றார்கள். அஹமேகோ வதிஷ்யாமி பிராப்தம் ராவணமாஹவே ததச்சான்மத்ய சஹசா ஹரிஷ்யே ஜனகாத்மஜாம். वेपमानां श्रमेणाद्ये भवद्भिः स्थीयतामिते एक एव हरिष्यामि पातालादपि जानकी. विमथयिष्याम्यहं वृक्षान् धारयिष्याम्यहं गिरीन् धरणीं धारयिष्यामि क्षोभयिष्यामि सागरान्. अहं योजनसंख्यायाः प्लविता नात्र संशयः शतं योजनसंख्यायाः शतं समधिकं ह्यहम्. भूतले सागरे वापि शैलेषु च वनेषु च पातालस्यापि वा मध्ये न ममाच्छेद्यते गति. इत्येकैकं तदा तत्र वानरा बलदर्पिताः ऊचुश्च वचनं तस्मिन् हरिराजस्य सन्निधौ. तत्र அப்பொழுது ததா அச்சமயத்தில் புறப்படுமுன் ஹரிராஜஸ்ய வானர மன்னனது தஸ்மின் அந்த சந்நிதோ சந்நிதியில் பலதர்ப்பிதாக ஆற்றலால் செருக்கொற்ற வானரர்கள் ஏகைக்கம் ச ஒவ்வொருவனும் இதி பின்வருமாறு வச்சனம் சொல்லை ஓச்சோ சொன்னார்கள். அகம் நான் ஏகா ஒருவனே, ஆகவே போரில் பிராப்தம் வந்து எதிர்க்கும் ராவணனை வதிஷ்யாமி கொல்லப் போகிறேன், உன்மத்தியே கொன்றுவிட்டு தத்தஹதன்மேல் ஜனகாத்மஜாம் ச ஜானகி தேவியை சகசா உடனே ஹரிஷ்யே கொண்டு வர போகிறேன். இவ்விடத்திலேயே பவத்பிஹி உங்களால் ஸ்தியதாம் தாமதிக்கப்படட்டும், ஸ்ரமேண மனவேதனையால் வேப்பமானாம் பதறிக்கொண்டிருக்கும் ஜானகீம் ஜானகி தேவியாரே பாத்தாலாதபி பாத்தாளத்தில் இருந்தும் ஏகா ஏவ ஒருவனாகவே அத்யே இப்பொழுது
ஆகரிஷ்யாமி கொண்டு வந்து சேர்ப்பேன். அகம் நான் விருக்ஷான் மரங்களை விமதிஷ்யாமி முறித்து தள்ளப் போகிறேன். அகம் நான் கிரீன் மலைகளை தாரயிஷ்யாமி பொடியாக்கப் போகிறேன். தரணீம் பூமியை தாரயிஷ்யாமி பிளக்கப் போகிறேன். சாகரான் சமுத்திரங்களை க்ஷோபயிஷ்யாமி கலக்கிவிடப் போகிறேன். அகம் நான் யோஜன சங்கியாயாக ஒரு யோஜனை தூரமளவு பிளவிதா தாண்டுபவன். அத்ர இதில் சம்சயஹான ஐயமில்லை. அகம் நான் சதம் 100 யோஜன சங்கியாயாக யோஜனை அளவுக்கு சமதிக்கம் அவ்வளவே அதிகமான சதம் 100 தாண்டுபவன் என பிரசித்தம். மம என்னுடைய கதிகி சஞ்சாரமானது பூத்தலே பூமியில் தானாகட்டும். சாகரே அப்பிவா சமுத்திரத்தில் தானாகட்டும். சைலேஷு ச மலைகளில் தானாகட்டும். வனேஷு ச வனங்களில் தானாகட்டும். பாதாளஸ்ய பாதாளத்தினது மத்தியே அப்பிவா மத்திய பிரதேசத்தில் தானாகட்டும். ஆச்சேத்யத்தே தடைபடுகிறது ந இல்லை. அப்பொழுது அச்சமயத்தில் புறப்படுமுன் வானர மன்னனது அந்த சந்நிதியில் ஆற்றலால் சிறுக்குற்ற வானரர்கள் ஒவ்வொருவனும் பின்வரும் சொல்லை சொன்னார்கள். நான் ஒருவனே போரில் வந்து எதிர்க்கும் ராவணனை கொல்லப் போகிறேன். கொன்றுவிட்டு அதன் மேல் ஜானகி தேவியை உடனே கொண்டு வர போகிறேன். இவ்விடத்திலேயே உங்களால் தாமதிக்கப்படட்டும். மனவேதனையால் பதறிக்கொண்டிருக்கும் ஜானகி தேவியாரை பாதாளத்திலிருந்தும் ஒருவனாகவே இப்பொழுது கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் மரங்களை முறித்து தள்ளப் போகிறேன். நான் மலைகளை பொடியாக்கப் போகிறேன். பூமியை பிளக்கப் போகிறேன். சமுத்திரங்களை கலக்கிவிடப் போகிறேன். நான் ஒரு யோஜனை தூரம் அளவு தாண்டுபவன். இதில் ஐயமில்லை. நான் 100 யோஜனை அளவுக்கு அவ்வளவே அதிகமான 100 தாண்டுபவன் என பிரசித்தம். என்னுடைய சஞ்சாரமானது பூமியில் தானாகட்டும். சமுத்திரத்தில் தானாகட்டும். மலைகளில் தானாகட்டும். வனங்களில் தானாகட்டும். பாதாளத்தினது மத்திய பிரதேசத்தில் தானாகட்டும். தடைபடுகிறது இல்லை. इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये किष्किन्धाकाण्डे 45 सर्गः।